மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அவங்களால தான் போக முடிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்கள முகாமில் கூட்டிகிட்டு வரதுக்கு, அதே மாதிரி நம்ம இடத்துல பல பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த வசதி கட்டட தொழிலில் இருக்காங்க பல்வேறு, அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே அங்கே மல்டி டயர்டாக இந்த வசதிகள் நாளை முதல் நடக்கும். அதற்கு மாநில அளவில் கண்காணிப்பு குழு வந்து தலைமை செயலாளர் தலைமையில் பல்துறைகள், இது சுகாதாரத்துறையோட மையமாக கொண்டு இருக்கக்கூடிய திட்டமாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியுங்க, ஒரு சுகாதாரங்கிறது சோஷியல் டிட்டர்மினன்ட், சமுதாயத்தில் பல குறியீடுகள் சேர்ந்து தான் சுகாதாரம் வருது. அந்த வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து 20க்கு மேற்பட்ட அதிகாரிகள் இதை மாநில அளவில் ஆய்வு பண்ணுவாங்க. குறிப்பாக சமூக நலன், ஊரக வளர்ச்சி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பழங்குடியினர், லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மாவட்ட லெவலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்பு, தட் இஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சுகாதார அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உள்ள துறைகளோட இதை பண்ணுவாங்க. கண்காணிப்பு மற்றும் ரியல் டைம் ட்ராக்கிங், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு இதில் அவங்கள பதிவு பண்ணும்போது அவர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவரோட ரெக்கார்டு அங்கே வர மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். வாரந்தோறும் இது ஆய்வு செய்யப்படும். அப்புறம் மாதந்தோறும் இது ஆய்வுக்கு எடுத்தப்பட்டு நோயை வராமல் தடுக்கிறதுக்கான முதல் முயற்சி வாழ்வாதார மாற்றங்கள். உணவில் ஏதாவது நம்ம சற்றே குறைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம உணவு நம்மளோட சுகாதாரத்துறை செயலர் சொன்ன மாதிரி உப்பை சற்று குறை, எண்ணெயை சற்று குறை, சர்க்கரையை சற்று குறை போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள், விழிப்புணர்வு கைடன்சஸ் அதெல்லாமும் சேர்க்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் நம்ம இந்திய மருத்துவம், அதில் வரலாற்று சிறப்பு பல்வேறு நல்ல மருத்துவர்கள் 5 வகையான இந்திய மருத்துவமும் அந்தந்த முகாம்கள்லையும் இருக்கும். ஒரு பக்கம் ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ், உயர்தர சிகிச்சைக்குள்ள நிபுணர்கள், அதற்கு தேவையான உயர்தர எக்யூப்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்திய மருத்துவம் போன்றவை, அப்புறம் அலைடு பீப்புளும் இருப்பாங்க. மற்ற துறைகளும் சர்வீசஸ் கொடுக்கும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம சுகாதாரத்துறை மற்ற துறையோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறது. இதுதாங்க எங்களோட முதல் கட்ட. இதற்கான விரிவான பத்திரிகை அறிக்கையெல்லாம் சுகாதாரத்துறை செயலர் போன்றவர்கள் வழங்குவாங்க. மற்ற 2 செக்ரட்டரிஸ்க்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இந்த சிறப்பு முகாம்களில் நம்மளுடைய ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நம்ம தூய்மை பணியாளர்களையும், அதே போல் நம்மளுடைய லேபர் துறை லேபர் செக்ரட்டரி அவர்களினுடைய முயற்சியின் காரணமாக நம்மளுடைய அன்ஆர்கனைஸ் லேபரர்ஸையும் இந்த நம்மளுடைய கேம்புக்கு மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது குறித்து எங்களுடைய துறை சார்பாக தூய்மை பணியாளர் நலவாரியம் உள்ளது. தூய்மை பணியாளர் நலவாரியத்தில் சுமார் 3 லட்சம் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆக்குபேஷன் ஹசார்டுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த நலன் காப்பீடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த துறையானது இந்த தூய்மை பணியாளர்களை அந்தந்த ஒர்க்கர்ஸை மொபிலைஸ் பண்ணி அவங்க கேம்ப் போட்டு எங்களுடைய துறை செய்யப்படும். தவிர்த்து பழங்குடியினர் நலவாரியத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு பழங்குடியினர் ஜெனடிக் டிசீஸோட இன்வெஸ்டிகேஷன் அதற்கான சிகிச்சை முறையும் நாங்கள் இந்த திட்டத்தில் சேர மாதிரி இருக்கோம். இதற்காக பழங்குடியை நாங்கள் மொபிலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கேம்ப்ல அனுப்பி நம்மளுடைய தொழிலாளர் நலத்துறை மூலியமாக தொழிலாளர் நலத்துறையின் கீழ் 20 அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்த இருக்கின்ற. குறிப்பாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு உடல்நலப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரியம், அதே மாதிரி தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார்கள் வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர் நலவாரியம், அதே மாதிரி உப்பள தொழிலாளர் நலவாரியம் உள்ளிட்ட 20 தொழிலாளர் நலவாரியங்கள் நம்மளோட துறை மூலியமாக செயல்படுத்திட்டு இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 48,56,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் பதிவு பெற்றிருக்கிறார்கள். தங்களோட தொழிலில் ஈடுபட்டுட்டே இருந்து தங்களுடைய ஹெல்த் கான்சியஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கின்ற ஆக்குபேஷனல் டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக முன்கூடியாக ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் இந்த நம்மளுடைய அரசினுடைய சிறப்பு திட்டமான நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்து மூலியமாக ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு
செயல்படுறதுக்காக துறை வந்து நான் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் பார்க்குறோன்னா குவாரி பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் விட்டு நிறைய பேர் வந்து அவருடைய தொழிலில் ஈடுபட்டுட்டு அவரோட ஹெல்த் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு வந்து ப்ரிவென்டிவ் கேர் வந்து மிக முக்கியமானது. இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்க அனைவருக்கும் நல்ல விழிப்புணர்வு கொடுத்துட்டு மாவட்டந்தோறும் நடத்தக்கூடிய முகாம்களில் துறை மூலியமாக அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த கேம்ப்ஸில் பங்கேற்றுட்டோன்னா அவருடைய ப்ரிவென்டிவ் ஹெல்த்து செக் பண்ணிவிட்டு ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் முன்கூடியாக தவிர்க்க உண்டான நடவடிக்கைகள் வந்து துறை ஈடுபடுதுன்னு தெரிவித்துக்கிறோம். ஸ்டார்டிங்ல நிறைய க்ரௌட் வந்துச்சு, பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷர்கள் பிறகு அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுவும் நம்ம பிளான் பண்ணுறோம். நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ 2 இஷ்யூஸ்னா, ஒன் வந்து அந்தந்த இடத்துல அனைத்து துறையோட ஒருங்கிணைப்பு கூட்டத்தோட கோஆர்டினேட் பண்ணி தான் பண்ணுறோம். இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று நான் இதில் சொல்ல விட்டது என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி கேம்ப் நடத்திட்டே இருப்போமே, நடத்தும் போது இதை லிங்க் பண்ண போகிறோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், இதில் அந்த 17 வகையான ஜென்ரல் மெடிசனாக இருக்கட்டும், கார்டியாலஜி, நியூராலஜி, நம்ம சைக்கியாட்ரி, அதே மாதிரி எலும்பியல், தோல் மருத்துவர்கள், பல்வேறு ஆங்கிளில் நம்ம மக்களோட ஜென்ரலாக எனக்கு ஒன்றுமே இன்றைக்கி உடம்புல காய்ச்சல் இருந்தால் அந்த மாதிரி தான் மருத்துவமனைக்கு போகிறாங்களே தவிர்த்து ஏற்கனவே உள்ள அறிகுறியை விட்டுறாங்க. ஸோ அதனால தான் இந்த 17 வகையான நுரையீரலாக இருக்கட்டும், நீர் சர்க்கரையாக இருக்கட்டும், உடற்பயிற்சி மருத்துவம், உளவியல், அந்த மாதிரி அனைத்து வகையான பயிற்சிகள். செகண்ட், டயக்னோஸ்டிக் ஸ்டெப்லையும் எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால அங்கேயே அவங்கள லிங்க் பண்ணி தொடர் சிகிச்சை கொண்டு வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உடல் கம்ப்ளீட்டாக நமக்கு டவுன் ஆன பிறகு தான் போகிறாங்க. இப்போ குறிப்பாக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் அந்த ஸ்டேஜ் லெவலே மாறி உயர்தர மருத்துவ சிகிச்சை இலவசமாக 11 நமக்கு அரசுலேயே லீனாக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது இது இருக்குங்கிறதே பலருக்கு தெரியாமல் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, முடியிற நேரத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு பாதிப்பு. ஸோ அந்த வகையில் தான் இது பயன்படும். டெஃபினட்டாக க்ரௌட் கண்ட்ரோலுக்கு அதுக்கப்புறம் காவல்துறையோட இணைந்து எல்லாமே கோஆர்டினேட்டடாக பண்ணுறோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் அன்றையிடம் விடுமுறை தட் இஸ் பொது அரசு விடுமுறை, அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் போன்றவை நல்லா அந்த லோக்கலாக அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை பயன்படுத்துறதுக்கு அங்கேயும் ஏற்பாடு செஞ்சுருக்கோங்க.